அவங்க ரிப்போர்ட்டும் யார்கிட்ட, மாநிலங்களவையாக இருந்தால் மாநிலங்களவை தலைவர், லோக்சபா இருந்தால் லோக்சபா தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டின்னு 2 இருக்குது. ஸ்டாண்டிங்னா நிலை, அட்ஹாக்னா தற்காலிகம்னு அர்த்தம். ஸ்டாண்டிங் கமிட்டியில் சில கேட்டகரி பிரிக்கிறோம். நிதி, டிபார்ட்மெண்டல், இன்கொயர் விசாரணை, அதுபோல் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி, கண்ட்ரோல் அண்ட் ஸ்க்ரூட்டனி, அதுபோல் வந்து அன்றாட நடவடிக்கை, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதுபோல் அவை பராமரிப்பு, ஹவுஸ் கமிட்டி. இப்போ இந்த நிதியில் மொத்தம் 3 டைப்பாக பிரிக்கணும். வாட் ஆர் தே? பொது கணக்கு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் கமிட்டி, பொது நிறுவனங்கள் மீதான குழு, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்னு பிரிக்கிறோம். இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் என்னென்ன 1919 சட்டத்தில் வருது, 21 உருவாக்குறாங்க. அதுபோல் 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 15 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா. உறுப்பினர்களுக்கு 1 வருஷம் பதவி காலம். அமைச்சர்கள் வந்து உறுப்பினராக இருக்க முடியாது. தலைவர் வந்து எதிர்க்கட்சியிலிருந்து ஒருத்தரை சபாநாயகர் தலைவராக நியமிக்கிறாரு. பணிகள் என்ன? சிஏஜி தணிக்கையாளர், மத்திய தலைமை தணிக்கையாளர் கொடுக்குற பரிந்துரையை ஆராய்ச்சி செய்கிறாங்க. மத்திய அரசின் கணக்கு வழக்குகளை பார்க்குறாங்க. அதுபோல் அடுத்து என்ன பார்க்குறோம்? அன்றாட நடவடிக்கைகளில் தலையிட முடியாது. இது வெறும் பரிந்துரை தான். இது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நிர்வாகம் கிடையாது. இது ஒரு இட் இஸ் நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன். அதனால் ஆர்டர்ஸ்லாம் பிறப்பிக்க முடியாது. அதுபோல் எஸ்டிமேட் கமிட்டி பாருங்கள். எஸ்டிமேட் கமிட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 பேர். அது எல்லாருமே லோக்சபாலேருந்து வந்துடுறாங்க. அண்ட் இதில் வந்து எஸ்டிமேட் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பதவி காலம் 1 வருஷம். அமைச்சர் வந்து பதவி இருக்க முடியாது. ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தரை தலைவராக நியமிக்கிறாங்க. எஸ்டிமேட் கமிட்டியோட வேலை என்ன? பட்ஜெட்டில் உள்ள மதிப்பீடுகளை பார்க்குறாங்க. இவங்களுமே பரிந்துரை தான். அது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் இல்லை. இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பற்றின கவர்மெண்ட்டோட கமிட்டிக்கு கிருஷ்ணமேனன் அவர்கள் வந்து இந்த கமிட்டி வந்து உருவாக்குற பரிந்துரை கொடுக்குறாரு. 1964 உருவாக்குறோம். 22 பேர் மொத்தம், 7 பேர் ராஜ்யசபா, 15 பேர் லோக்சபா, 1 வருஷம் பதவி காலம். அண்ட் அதே போல் இவங்க வந்து இதுலேயும் அமைச்சர்கள் உறுப்பினராக இருக்க முடியாது. மக்களவையிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறாரு. பொதுத்துறை நிறுவனங்களோட கணக்கு வழக்கு பார்க்குறாங்க. ஒரு வருஷத்துக்கே 10-20 தான் பார்க்க முடியுது. எல்லா நிறுவனங்களையும் பார்க்க முடியல. அந்த நிறுவனம் சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லாததும் ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது.